இந்த நிறைய பேர் இப்ப வசதிக்காக என்ன பண்றாங்க, இங்கேருந்து கார்ல போவாங்க. இல்ல இங்கேருந்து ட்ரெயின்ல போவாங்க. இங்கேருந்து வேன்ல போறாங்க, இங்கேருந்து ஃப்ளைட்ல போறாங்க. பல மார்க்கங்களுக்கு சபரிமலைக்கு போகிறார்கள். நீ எந்த மார்க்கத்துல போனாலும் சரி, உங்க வீட்லேருந்து இருமுடி கட்டிட்டு போணும். அதுதான் நியதி. சரி எங்க வீட்ல முடியல. கோவில்லேருந்து கட்டிட்டு போறோம். நீ எங்கேருந்து இப்போ உனக்கு உன்னோட டெஸ்டினேஷன் மெட்ராஸா இருந்ததுன்னா, சென்னையிலேருந்து நீ வந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போணும். இங்க நெறச்சி. இங்க இருமுடிய நெறச்சி இங்கேருந்து எடுத்துட்டு போணும். கோயம்புத்தூர்லேருந்து போறவங்க அங்கேருந்து இருமுடி நெறச்சி அங்கேருந்து போணும். மதுரையிலேருந்து, நாகர்கோயில்லேருந்து, கன்னியாகுமரி எப்படி வேணா இருக்கலாம். எங்கேருந்து போனாலும் ஏன் சிங்கப்பூர்லேருந்து வந்தாலும் இன்றைக்கும் மலேசியாலேருந்து பக்தர்கள், சிங்கப்பூர் பக்தர்கள், துபாய் பக்தர்கள், சவுத் ஆப்பிரிக்கா பக்தர்கள் எல்லாம் சபரிமலைக்கு வருகிறார்கள். எப்படி வராங்க தெரியுமா? அங்கேயே தேங்காய நெறச்சிட்டு வராங்க. சரி இப்போ நீங்க சொல்ற முரண்பாடு எங்க சார் இருக்குன்னு நீங்க கேட்கலாம்ல. ஃபாரின்லேருந்து வரவங்களுக்காவது வேற வழி இல்லன்னு ஒரு 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 எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம். ஆனா இங்கேருந்து போறவங்களும் என்ன பண்றாங்க, இங்கேருந்து அந்த இருமுடிய எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். நான் இத கடுமையாக சோம்பேறித்தனம் என்று சொல்வதற்கு காரணம், அந்த இருமுடிய நம்ப தலையில வச்சாச்சுன்னா, அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் இருமுடிய தலையில வச்ச உடனே போயிடுங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க.